வணக்கம். திரையரங்கம். சிக்கந்தர். சல்மான் கான் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். அவருக்கு ஜோடியாக படத்தில் நடித்திருப்பவர் ரஷ்மிகா மந்தனா. இந்த படத்தினுடைய இயக்குனர் நம்முடைய ஏஆர் முருகதாஸ். சல்மான் கானுடைய கதாபாத்திரம் அவர் ராஜ்கோட்னுடைய அரச பரம்பரையில் வந்தவர். அவருடைய பேர் சிக்கந்தர் அப்படின்றது இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அவங்க பாட்டி அலெக்சாண்டர் மகாராஜா இருக்கார்ல, அலெக்சாண்டர் ராஜா மேலே மிகப்பெரிய பிரியம். அந்த அலெக்சாண்டர் மேலே பிரியம் இருந்த காரணத்தால் அலெக்சாண்டர் அப்படின்றதுல அதே சாயில் சிக்கந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அலெக்சாண்டருக்கு பேர சிக்கந்தர்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் மேலே இருந்தக்கூடிய பிரியத்தினால தன்னுடைய பேரனை அழைத்தார். அவருடைய இன்னொரு பெயர் சஞ்சய். அந்த பேர் எப்படி அப்படின்னா, இவங்களுடைய தாத்தா மதர் இந்தியா திரைப்படத்தை பார்த்திருக்கிறார். அதில் சுனில் தத் ஆக்ட் பண்ணியிருக்கார்ல, நர்கீஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்களே. சுனில் தத் நர்கீஸ் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக பின்னாடி வாழ்க்கையில் ஆன பிறகு அவங்களுக்கு பிறந்த மகன்தான் இந்தி நடிகரான சஞ்சய் தத். அந்த சஞ்சய் அதை குறிப்பிடும் வகையில் அவங்க தாத்தா தன்னுடைய பேரனை சஞ்சய் அப்படின்னு கூப்பிடுவார். அதனால் அவருக்கு இன்னொரு பேர் சஞ்சய் ராஜா சாப் அப்படின்னு பொதுமக்கள் அழைப்பார்கள். இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே விமானத்தில் பயணம் செஞ்சு போகிறப்போ ஒரு அமைச்சருடைய மகன், கதாபாத்திரத்தினுடைய பேர் அர்ஜுன், அவன் அங்கே அதில் பயணம் செய்யக்கூடிய ஒரு மாஜி நடிகை, முன்னாடி நடிகை இருந்தவங்க இப்போ குடும்ப வாழ்க்கையில் திருமணம் செஞ்சு ஒரு மகனோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, ஏற்கனவே அந்த சினிமாவில் நடித்த காலத்தில் கவர்ச்சி வேடங்கள் எல்லாம் நடித்து அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள் ஃபுல்லாக அது பொதுவாக யூடியூப் இதில் எல்லாம் இருக்கும்ல, அதை வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி டார்ச்சர் பண்ணி கிட்டத்தட்ட பிளாக்மெயில் பண்ணி விமானத்தில் நடக்கக்கூடிய காட்சி, முதல் காட்சியே. அதில் அந்த பொண்ணு மன வேதனைப்படக்கூடிய அளவிற்கு டீஸ் பண்ணி பாலியல் ரீதியாக அந்த பெண்ணை பயன்படுத்த முயற்சித்து இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது இந்த பெண்ணுக்கு பின் இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு கை நீளுது, அந்த அமைச்சருடைய மகனை போட்டு தள்ளுது, ஃபைட் நடக்குது, அவனை காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைத்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கு செய்பவர் சல்மான் கான். அந்த இளைஞன் இருக்கான்ல, அவனுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய அமைச்சர். அந்த அமைச்சர் வேடத்தில் நடித்திருப்பவர் நம்முடைய சத்யராஜ். ராகேஷ் பிரதான் அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். பையனை இப்படி ஒரு பெண்ணினுடைய காலில் விழ வச்சு அவமானப்படுத்தி தன்னுடைய மகனுக்கு கேவலமான ஒரு பெயர் கிடைப்பதற்கு காரணமாக அது அமைந்து விட்டது. அப்படி இருக்கும்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ராகேஷ் பிரதான் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சத்யராஜனால் அதை தாங்க முடியுமா? தாங்க முடியாமல் இதற்கு மூல காரணமாக இருந்த சஞ்சய் என்ற சிக்கந்தர் அவனை எப்படி தண்டிப்பது அப்படின்னு பிளான் போட்டு பல இன்னல்களை இவர் சிக்கந்தர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சல்மான் கானுக்கு தருகிறார். ஒரு சுரங்கம், கனிம சுரங்கம், அந்த இடத்துல ஒரு இதே மாதிரி நிறைய ஆட்களை அனுப்பிவிட்டு இவரை தாக்குறது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அமைச்சர் உண்டாக்குகிறார் சத்யராஜ். அப்படி உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபைட் சீன் அது. அதில் கடுமையாக போராடி அந்த வந்திருந்த அந்த அடியாட்களை ஃபுல்லாக அடித்து விரட்டி இப்படிப்பட்ட காரியத்தை சல்மான் கான் செஞ்சிடறாரு. ஆனால் அங்கு நடைபெற்ற அந்த கலவரம், அந்த போராட்டம், அந்த சண்டை, இதில் இவருடைய அருமை மனைவியான சாய் ஸ்ரீ என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வரக்கூடிய ரஷ்மிகா மந்தனா அவங்களுக்கு காயம் உண்டாகிறது. ஒரு கத்தி வயிற்றில் குத்தி காயம் உண்டாகி அவருடைய உயிர் இந்த மண்ணை விட்டு நீங்கி விடுகிறது. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இப்படின்ற மாதிரி நான் இறந்தாச்சு அப்படின்னா என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நான் தானம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய கண்கள் வைதேகி அப்படின்ற ஒரு குடும்ப பெண்ணுக்கு பொருத்தப்படுகிறது. அவங்களுடைய நுரையீரல் தாராவி பகுதியில் வாழக்கூடிய ஒரு ஏழை சிறுவனான கமாருக்கு பொருத்தப்படுகிறது. அவங்களுடைய இதயம் நிஷா என்ற பெண்ணுக்கு பொருத்தப்படுகிறது. அதுக்கு பிறகு இந்த உறுப்புகளை பெற்றவர்களை நேரடியாக போய் சந்தித்து அவர் நிறைய உதவிகளை செய்கிறார். தாராவி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏழை சிறுவன் அப்படின்றது இல்லையா, அது பொதுவாக அந்த தாராவி பகுதியில் அவன் மட்டும் இல்லை, நுரையீரல் பாதிக்கப்பட்டு இருமிக்கிட்டு மூச்சு விட முடியாமல் தவிச்சுக்கிட்டு அப்படி இப்படி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர். அந்த 6000 பேருக்கும் இவர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வழங்கி அவங்கள குணப்படுத்தும் வேலையை சிக்கந்தர் செய்கிறார்.
அதேமாதிரி வைதேகின்ற அந்த குடும்ப பெண் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் குடும்பத்துக்கே நல்ல காரியங்களை செய்து வடகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வடகம் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பத்திலேயே அந்த பெண்ணுக்கு கணவன், மாமனார் எல்லாரும் ஆதரவு கொடுத்து பல பெண்களை வேலைக்கு வைத்து எப்படி பொருளாதார ரீதியாக அந்த குடும்பத்தை முன்னேற்றுவது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய காரியத்தை சிக்கந்தர் செய்கிறார். அதற்கு பிறகு நிஷா அப்படின்ற அந்த பெண் இதயம் டொனேட் பண்ணப்பட்டு அப்படின்றல அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் இருந்த பல பிரச்சனைகளை தீர்த்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமான சூழ்நிலையை சிக்கந்தர் உண்டாக்குகிறார். இதற்கிடையில் அமைச்சருடைய மகன் அர்ஜுன் அவன் பல பிரச்சனைகள்லாம் உண்டாக்குறான். அப்படி இருக்கக்கூடும்போது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவனை போட்டு தள்ளுறத தவிர வழி இல்லை அப்படின்னு வரும்போது அவனை போட்டு தள்ளிடுறாரு. அவன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிறான். தன் மகன் இறந்ததை தாங்க முடியாத ராகேஷ் பிரதான் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சத்யராஜ் சல்மான் கானை காலி பண்ணுவதற்கு மிகப்பெரிய அளவில் திட்டங்களை தீட்டி பல மனிதர்களை அனுப்பிவிட்டு தானே நேரடியாக களத்தில் இறங்கி அப்படிலாம் வரும்போது சத்யராஜ்கிட்ட அவர் சொல்லுவார், அதாவது நான் பிரசிடெண்ட்டாக ஆக முடியாது, பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, ஆனால் எம்எல்ஏவோ எம்பியாவோ என்னால் ஆக முடியும், ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஆசை கிடையாது அப்படின்ற மாதிரி சத்யராஜ்கிட்ட சொல்லிவிட்டு அவர் அப்படியே போயிடுவார். தன்னுடைய கதாபாத்திரத்தின் மூலம் மிகச்சிறந்த பெயர் கிடைக்கக்கூடிய அளவிற்கு சல்மான் கானுடைய பங்களிப்பு இருக்கிறது. கொஞ்சம் கூட அலட்டிக்கிறாமல் கேஷுவலாக வராரு படம் ஃபுல்லாகவே சல்மான் கான். ரேஷ்மிகா மந்தனா அவருடைய மனைவியாகவே இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். தான் வரக்கூடிய காட்சிகளில் நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிக இயல்பான நடிப்பு திறமையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அமைச்சர் கதாபாத்திரத்தில் மிக அருமையாக நடித்திருக்கிறார் சத்யராஜ். எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸு. இந்த படத்திற்கு பிறகு சத்யராஜுக்கு இந்தி படங்களில் வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை மட்டும் என்னால் கூற முடிகிறது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் திருநாவுக்கரசு, திரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் மூவி அப்படின்னு வரும்போது ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்ல ஒளிப்பதிவாளரான திருநாவுக்கரசு தன்னுடைய திறமையை படம் முழுக்க காட்டியிருக்கிறார். இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் விவேக் ஹர்ஷன். ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய திரைப்படம். அதில் உண்மையாகவே படத்தொகுப்பாளருடைய பங்கு அப்படின்றது நிச்சயமாக நன்றாக இருக்க வேண்டும். அதை நன்கு புரிந்து கொண்டு இந்த படத்தினுடைய எடிட்டர் பணியாற்றி இருக்கிறார் பாராட்டக்கூடிய விதத்தில். இந்த படத்தினுடைய பாடல்களுக்கு இசையமைத்திருப்பவர் பிரீத்தம். அனைத்து பாடல்களுக்கும் அருமையான மெட்டுகளை அவர் அமைத்திருக்கிறார். இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் பின்னணி இசையை அமைத்திருப்பவர் நம்முடைய சந்தோஷ் நாராயணன். மென்மையாக பாராட்டக்கூடிய விதத்தில் கவித்துவ உணர்வுடன் இந்த படத்தினுடைய பின்னணி இசையை அவர் அமைத்திருக்கிறார். இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகளை கெவின் குமார் பாராட்டக்கூடிய அளவிற்கு அமைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. கமர்ஷியல் ஃபில்முக்குரிய சகல அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. தான் எடுத்துக்கொண்ட விஷயங்களை ஏஆர் முருகதாஸ் தெளிவாக படத்தில் படமாக்கி இருக்கிறார் அப்படின்றதா உண்மை. அதனால் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு போகாதீங்க. சல்மான் கான் நடிக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் மூவி, வர்த்தக ரீதியான அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்றத மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம் வாட்ச் அப்படின்ற அது மாதிரி ஒரு முறை இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம்.